அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான, அதே சமயம் அவசியமான ஒரு பதிவும் கூட. இன்றைய தினம் வியாழக்கிழமை 22/2/2024. இன்று அமைந்திருக்கக்கூடிய யோகம் மிக அற்புதமான குரு புஷ்ய யோகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு யோகம்ங்க. இன்றைய தினம் 222 அந்த வசிய நாள் அப்படின்னு நேற்றே நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதையும் நீங்கள் எல்லாரும் தவறாமல் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டேன். இன்றைய தினம் இரவு 12 மணிக்குள்ளார யாருக்கெல்லாம் நகைகள் அதிகம் சேரணும், செல்வம் அதிகம் சேரணும், குபேர சம்பத்து உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பதிவை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது. இது வரைக்கும் வெளியில் யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா கூட அவங்க அதை ஓப்பனாக இப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம சேனலில் நம்மளுடைய வியூவர்ஸோட வாழ்க்கை நலனுக்காக, அவர்களுடைய மேம்பாட்டுக்காக ரொம்ப ரொம்ப அற்புதமான மந்திர வார்த்தைகளை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன குரு புஷ்ய யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கே உகந்த வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புத தினம்தான் குரு புஷ்ய யோகம். இந்த யோக தினம் அப்படிங்கிறது அடிக்கடியெல்லாம் வராதுங்க. வருடத்துக்கு 3 முறை அல்லது 4 முறை மட்டும்தான் வரும். ஏற்கனவே ஜனவரி மாதம் வந்துச்சு. இப்போ இந்த மாதம் இன்றைய தினம் இந்த குரு புஷ்ய யோகம் இருக்கின்றது. இந்த குரு புஷ்ய யோகம் அந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது இன்று மாலை 6 மணி வரைக்கும் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, சூரிய உதயத்தின் போது எந்த நட்சத்திரம் இருக்குதோ அதை தான் அந்த நாளின் நட்சத்திரமாக எடுத்துக்கொள்வோம். அதனால் நீங்கள் இன்றைக்கி இரவு 12 மணிக்குள்ளார இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு மிக எளிய வழிபாட்டை உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்யலாம். எந்த ஒரு புது பொருளும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேர் யோசிக்கலாம், நீங்கள் தினம்தோறும் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாங்க. ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாள் தான். ஒவ்வொரு நாளும் அது கூட சேர்ந்து வரக்கூடிய திதி நட்சத்திரம் அது எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து பார்த்து அந்த நேரத்தில் நம்ம சில வழிபாடுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் முன்னேற்றம் அடையும். இதை பற்றி நீங்கள் எந்தவித ஐயப்பாடும் கொள்ள தேவையில்லை. நீங்கள் நம்மளுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் இந்த நாளில் நம்ம என்ன ஒரு எளிய வழிபாடு, ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி ஒரு எளிய வழிபாடு செய்வதன் மூலம் நகைகள் உங்கள்கிட்ட அதிகமாக சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பொதுவாகவே இந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது வியாழக்கிழமையில தாங்க வரும். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருக்குறோம். குரு வழிபாடு தவறாமல் வியாழக்கிழமை தோறும் செய்கிறவங்களுக்கு என்ன விதமான கடுமையான சொர்ண தோஷம் இருந்தால் கூட அந்த தோஷங்கள் எல்லாம் விலகி தங்கம் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால தான் தங்க நகைகள் வாங்கணும்னா கூட நீங்கள் வியாழக்கிழமை குரு ஹோரையில் முக்கியமாக திருமணத்திற்கு மாங்கல்யம் போயிட்டு ஆர்டர் கொடுக்க போவாங்க. இல்லை மாங்கல்யத்தை வாங்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்த மாங்கல்யத்தை வாங்கிறதுக்கு போவாங்க. அது எல்லாமே நீங்கள் வியாழக்கிழமை குரு ஹோரையில் போகிறது நல்லது. காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, திரும்ப இரவு 8 to 9 அப்படி போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா வாங்கக்கூடிய நகைகள் சுபிக்ஷமாக நம்மிடமே தங்கும். இந்த அடகு கடைக்கெல்லாம் போவாது. சில பேர் வாங்கின நகையை கூட சூழ்நிலை காரணமாக வித்துடுவாங்க. அதா மாதிரியான சூழல்லாம் நமக்கு ஏற்படாது. இந்த காரணத்தினால தான் குருவுக்கு, அதாவது தேவகுரு பிரகஸ்பதி அப்படின்னு அழைக்கக்கூடிய அவருக்கு பொன்னன் அப்படிங்கிற வேறு ஒரு பெயரும் உண்டு. அவருக்கு உரிய உலோகம் தங்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது யக்ஷராஜன் குபேரனை நம்ம வணங்கக்கூடிய மிக அற்புதமான நாள். சிவபக்தர், வடக்கு திசைக்கு அதிபதி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றவர், நவநிதிகளையும் கட்டி ஆள்பவர். இந்த ஒரே நாளில் நம்ம குரு பகவானையும் குபேரரையும் வழிபடும் பொழுது அவர்களோட 2 பேரோட ஆசியும் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி யாரெல்லாம் எளிய முறையில் லக்ஷ்மி குபேர பூஜை உங்கள் வீட்டில் உங்களால் பண்ண முடியுதோ நீங்கள் செய்யலாம். அல்லது இன்று மாலை நீங்கள் நெல்லிக்கனி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அல்லது 108 காசுகளை நல்ல சத்தம் வர மாதிரி உங்கள் வீடு முழுக்க அந்த சத்தத்தை எழுப்பலாம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் உங்ககிட்ட சொன்னது தான். இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாட்டுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் வாங்க. உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வெள்ளை நிற தாள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அதை பன்னீரில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணீரை கூட வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரே ஒரு விரலி மஞ்சள், அதாவது கொம்பு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இதை நீங்கள் செய்ய முடியும். தீட்டு காலங்களில் இதை கட்டாயமாக செய்யக்கூடாது. அதை மாதிரி அசைவம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் கட்டாயமாக செய்யக்கூடாது. அடுத்த குரு புஷ்ய யோகம் நாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்கள் இதை செய்யலாங்க. ஏன்னா இது அவ்வளவு சக்தி வாய்ந்தது, புனிதமான மந்திரம் அப்படிங்கிறதால நம்ம ரொம்ப அதிக சிரதையுடன் தான் நம்ம இதை செய்யணும். இப்போ நம்ம இதில் எழுத போகிற சக்தி வாய்ந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேரரோட பீஜ மந்திரம். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது. இதை நீங்கள் எழுதும் போதும் இதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுதும் அந்த ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அளவில்லாத பொருளையும் பணத்தையும் உங்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய தன்மை அந்த பீஜ மந்திரத்துக்கு இருக்குதுங்க. இப்போ அந்த பீஜ மந்திரத்தை நம்மளுடைய வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரல் இருக்குது இல்லையா, நம்ம அதை வச்சு இந்த மஞ்சளை தொட்டு அந்த பீஜ மந்திரத்தை நான் இப்போ இங்கே எழுத போகிறேன். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே நீங்களும் ஒரு வெள்ளை நிறத்தாளில் இன்று இரவு 12 மணிக்குள்ளார நீங்கள் இதை செஞ்சாலே போதுமானது. இப்போது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த எளிமையான வார்த்தை தாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த பொருளை நம்ம வாழ்க்கைக்கு தரப்போகுது. த இம் தம் அப்படிங்கிறத 3 முறை இடையில் ஒரு சின்ன கோடு மட்டும் நம்ம போடணும். தம் தம் தம், இதுதாங்க அந்த சக்தி வாய்ந்த மந்திரம். இதை நீங்கள் உச்சரிக்கும் பட்சத்தில் தம் அப்படின்னு பண்ணக்கூடாது, டிஏஎம் அப்படின்னு பண்ணக்கூடாது, டிஹெச்ஏ த தம் 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 அப்படிங்கிறத தான் நம்ம உச்சரிக்கணும். இதை மாதிரி நீங்கள் எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த மஞ்சளை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு நல்லா நீங்கள் குரு பகவான்கிட்டையும் குபேரர்கிட்டையும் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் பொருள் எல்லாம் சேரணும், அடகில் இருக்கக்கூடிய நகை சேரணும், தங்கம் அதிகமாக சேரணும், அதை மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் வர வேண்டியது இருக்கோ அதெல்லாம் சேரணும்னு வேண்டிக்கோங்க. உங்கள் வலது உள்ளங்கையில் இந்த கொம்பு மஞ்சளை வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் இந்த தாளில் நீங்கள் இந்த பேப்பரில் மேலே நீங்கள் இந்த கொம்பு மஞ்சளை வச்சிடலாம். அது இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டுங்க. இன்று இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலை நீங்கள் இந்த பேப்பரை அப்படியே மடித்து உங்கள் வீட்டில் எங்கே முக்கியமான பொருள் எல்லாம் வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிடுங்க. நகை சேரணுன்னா நகை சேரக்கூடிய இடத்துல வைங்க, பணம் சேரணுன்னா அதை எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வைங்க. இல்லை டாக்குமெண்ட்லாம் நான் வைக்கக்கூடிய இடம் பேங்க் லாக்கரு, அங்கே போய் நான் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அங்கே வைக்கலாம். அல்லது கேஷ் பாக்ஸில் நான் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அங்கே கூட வைக்கலாம், எதுவும் தவறு கிடையாது. இது அதை மாதிரி ஒரு பத்திரமான இடத்துல வச்சுடுங்க. இந்த பொருள் அப்படியே இருக்கலாம். நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் கெட்டு போயிருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வேறு மஞ்சள் வைக்கலாம். வீணாக போன மஞ்சளை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாங்க. இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. எவ்வளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைத்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட நீங்கள் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ண தான் போகிறீங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.